Good morning students. Today we are going to discuss about chapter 2 number system part 2 Boolean algebra remaining topics. So let us start bubbled AND gate. Okay va? So bubbled AND gate அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் AND கேட்டில் அவுட்புட்டில் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது NAND கேட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி அவுட்புட்டில் நம்ம என்ன இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபின்னு சொல்லிட்டு இன்புட் இருக்கும், இந்த இடத்துல அவுட்புட் இருக்கும். ஸோ அவுட்புட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பார்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம NAND கேட்டுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த பபிள் AND கேட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்புட்லேயே நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நாட் கேட் யூஸ் பண்ணியிருப்போம். சரியாப்பா? ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் AND கேட் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் AND கேட் அப்படின்னா. ஸோ இந்த AND கேட்டில் வந்து இது அவுட்புட் இருக்கும், இது வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் இருக்கும். சரியாப்பா? ஸோ இப்போது நம்ம பபிள்டு AND அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்புட்லேயே என்ன பண்ணுவோம்னா நாட் ஆப்பரேட்டர் அதாவது இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியாப்பா? ஸோ இந்த இன்வெர்ட்டரை இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ பி, ஸோ இது ஏ பார் பி பார் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க பபிள்டு AND கேட். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா அதாவது இதில் அவுட்புட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பாரா. ஓகேவா? ஏ பார் டாட் பி பார் AND கேட்னா ஏ டாட் பி, ஸோ ஏ பார் டாட் பி பார். ஓகேவா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஓகேவா சி ஏ பி. ஓகேவாம்மா? ஸோ இப்படி தான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ இதுக்கு பதிலாக இன்வெர்ட்டர் வந்து பபுள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? NAND கேட்டுக்கு நான் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து பபிள்டு AND கேட். ஸோ இந்த பபிள்டு AND கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பபிள்டு AND கேட்டுக்கு ஸோ நம்ம இன்புட் வந்து ஏ பி 0 0 1 1 0 1 0 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஏ பார். ஓகே, ஸோ ஏ பார் அப்படின்றப்ப 1 1 0 0. அடுத்து பி பார் பி இன்வர்ஸ் அப்படின்றப்ப 1 0 1 0. ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கணும்? அவுட்புட் வந்து ரெண்டையும் என்ன பண்ணுவோம் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பாரா. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் அண்டில் வந்து ரெண்டு இன்புட்டும் ட்ரூனா மட்டும் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஒன்றும் ட்ரூ 1. ஓகே, ரிமைனிங் எல்லாமே என்னது ஃபால்ஸ். எல்லாமே வந்து ட்ரூ. ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணுற மல்டிப்ளிகேஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1 × 1 1, 1 × 0 0, 0 × 1 0, 0 × 0 0. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பபிள்டு AND கேட்டோட அவுட்புட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டேபிள் புக்கில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி கூட நீங்கள் டேபிள் போட்டுக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எபோவ் சர்க்யூட் இன்வெர்ட்டர்ஸ் ஆன் த அவுட்புட் லைன்ஸ் ஆஃப் த AND கேட் கிவ்ஸ் த அவுட்புட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பார். அதனோட அவுட்புட்டு திஸ் சர்க்யூட் கேன் பி ரீட்ரான் ஆஸ் த பபுள்ஸ் ஆன் த இன்புட்ஸ் வேர் த பபுள்ஸ் ரெப்ரசன்ட் இன்வர்ஷன். ஸோ இந்த பபுள்ஸ் தான் வந்து என்ன இன்வர்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ரெஃபர் திஸ் ஆஸ் பபுள்டு AND கேட். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை பபிள்டு AND கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ பபிள்டு AND கேட்டோட அவுட்புட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரெண்டு 0 பார் 0 பார் 1 டாட் 1 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ நம்ம அந்த டேபிள் போட்டு பார்த்தோம் இல்லையா, சேம் அதை தான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட்க்கு கரெக்டாக ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? நெக்ஸ்ட் யூ கேன் see that a bubbled AND gate produces the same output as NOR gate. ஸோ NOR கேட்டோட அவுட்புட் மாதிரி தான் நமக்கு பபிள் கேட்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவுட்புட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ NOR கேட் எங்கே நம்ம பார்த்தோம், இங்கே பார்த்தோமா? ஸோ NOR கேட்டோட ட்ரூத் டேபிள் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கா? NOR கேட்டும் பபிள்டு AND கேட்டும் சேமாக இருக்குது. ஸோ NOR கேட்டோட அவுட்புட் என்னது ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார்னு எழுதலாமா?
ஓகேவா? ஏன்னா நார் கேட்டும் அந்த பபிள்டு அண்டு கேட்டும் சேம் அவுட்புட்டாக இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எழுதலாமா? ரெண்டுமே சேம் அவுட்புட் தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் ஈச் நார் கேட் பை எ பபிள்டு அண்டு கேட். ஸோ எல்லா நார் கேட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? பபிள்டு அண்டு கேட்டால் வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். In other words, the circuits are interchangeable. Circuits வந்து interchangeable சொல்கிறாங்க. So therefore, a plus b the whole bar equal to a bar dot b bar. So இது வந்து De Morgan first theorem. ஓகே, ஸோ De Morgan's theorems லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் NAND கேட். ஸோ NAND கேட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் NAND கேட்டும். ஸோ NAND கேட் எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்டு கேட் அப்படின்னா இப்படி தான் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் இருக்கும். ஏ டாட் பி சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படின்றது தான் நமக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அண்டு கேட். ஸோ இப்போ இது NAND கேட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா சி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்? NAND கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஏ, இது பி. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? நமக்கு சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பின்னு இருக்கிறது சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். ஓகேவா? ஸோ நமக்கு அவுட்புட் இதுதான் கிடைக்கும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பபுள், அவ்வளோதான். ஓகேவா? ஏ பி. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதனோட லாஜிக் கேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதனோட ட்ரூத் டேபிள். ஸோ ஏ பி. ஸோ இப்போ நமக்கு என்ன? ஏ டாட் பி த ஹோல் பார். ஸோ ஃபஸ்ட்டு ஏ டாட் பி அப்படின்னா நமக்கு ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் தான் ட்ரூ, அதர்வைஸ் என்னது? ஃபால்ஸ். ஸோ ஏ டாட் பி பார் கண்டுபிடிச்சாச்சு. ஏ டாட் பி ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ NAND கேட் அப்படின்றப்ப ஏ டாட் பி பார். ஸோ இதனோட இன்வர்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா NAND கேட். ஸோ அப்போ ஏ டாட் பி பார் அப்படின்றப்ப 1 1 1 0 இதனோட இன்வர்ஸாக அப்படியே எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது? NAND கேட்டோட அவுட்புட். ஸோ இப்படி தான் NAND கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் இருக்கும். ஸோ இப்போ the NAND gate operates on AND gate followed by a NOT gate. ஸோ followed by a NOT gate வந்து followed by a. ஓகேயா? ஸோ it act in the manner of the logical operation and followed by inversion. inversion இருக்கும். The output is false if both inputs are true. ஸோ ரெண்டு இன்புட்டுமே வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் வந்து ஃபால்ஸ் கிடைக்கும். ஏன்னா 1 1 1. ஸோ அதனோட இன்வர்ஷன் என்னது? 0. ஓகேவா? இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் ஆஃப் த NAND கேட் இஸ் 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் 1, அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் 1. த லாஜிக்கல் சர்க்யூட் ஆஃப் NAND கேட் நம்ம சர்க்யூட் பார்த்தோம் இல்லையா? சேம் அதே தான். த அவுட்புட் ஆஃப் NAND கேட் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. Read this as C equals not of A and B and C equals complement of A and B. For example, both inputs are 1. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணலையா? ரெண்டு இன்புட்டும் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா, ஸோ ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் வந்து ஃபால்ஸு. ஸோ ஏதாவது ஒரு இன்புட் வந்து ட்ரூவாக இருந்தாலோ இல்லை ஃபால்ஸாக இருந்தாவோ அதர்வைஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம தேரியில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பபிள்டு ஆர் கேட். த லாஜிக் சர்க்யூட் ஆஃப் பபிள்டு ஆர் கேட். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆர் கேட்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பபிள்டு ஆர் கேட் எப்படி இருக்கும்? ஸோ பபிள்டு ஆர் கேட். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆர் கேட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு, இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆர் கேட் அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர் கேட் இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பபிள்டு ஆர் கேட் அப்படின்றப்ப நமக்கு ஆல்ரெடி நம்ம பபிள்டு அண்டு கேட்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட்டுக்கு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்புட்டுக்கு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஸோ ஏ பி, இது ஏ பார் பி பார் ஆயிரும். ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார் ஆயிரும்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பபிள்டு ஆர் கேட். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இந்த மாதிரி பபுள்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏ, பி, இது வந்து சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரூத் டேபிள் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஏ, பி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ பார், பி பார் ஃபைன் பண்ணணும். ஸோ ஏ பார், பி பார் அப்படின்றப்ப 1 1 0 0 ஆயிரும். 1 0 1 0. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன இருக்கும்? சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். இதுதான் வந்து பபிள்டு ஆர் கேட்டோட அவுட்புட். ஸோ பபிள்டு ஆர் கேட்டோட அவுட்புட் அப்படின்றப்ப இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டுமே ஃபால்ஸ்னால் மட்டும்தான் வந்து ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸு. ஓகேவா? அதர்வைஸ் ட்ரூ. ஸோ அப்போ 1 1 1 0. ஸோ இதுதான் வந்து பபிள்டு ஆர் கேட்டோட அவுட்புட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ புக்கில் அதே தான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட டயக்ராமை ரீட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சேம் அதே ட்ரூத் டேபிள் தான். if we compare the truth table of bubbled OR gate with NAND gate, they are identical. ஸோ NAND கேட்டும் இந்த ஆர் கேட்டும் வந்து அவுட்புட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ NAND கேட்டோட ட்ரூத் டேபிள் இங்கே இருக்கா? ஸோ அதே மாதிரி சேம் அவுட்புட் தான் வந்து ஆர் கேட்க்கும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம NAND கேட் என்ன NAND கேட் என்னது? சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பாரா, ஏ டாட் பி த ஹோல் பாரா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? NAND கேட்டுக்கு ஏ டாட் பி த ஹோல் பார் தான் வந்து NAND கேட். ஓகே, ஸோ அதனோட அவுட்புட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது ஈக்குவல் டு பபிள்டு ஆர் கேட் அப்படின்றப்ப ஏ பார் ப்ளஸ் பி பார். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சா? ஸோ அதாவது NAND கேட்டும் ஈக்குவல் டு பபிள்டு ஆர். ஓகேவா? ஸோ பபிள்டு ஆரும் ஈக்குவல் அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க புக்கில். ஸோ ஏ டாட் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார், டி மார்கன்ஸ் செகண்ட் தியரம். ஸோ இந்த தியரம் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தோம், இது செகண்ட் தியரம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸார் கேட். ஸோ எக்ஸார் கேட் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் ஆக்ட்ஸ் இன் த சேம் வே ஆஸ் த லாஜிக்கல் எய்தர் ஆர் ஆர். த அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் எய்தர் பட் நாட் போத் ஆஃப் த இன்புட் ஆர் ட்ரூ. ஸோ போத் ஆஃப் த இன்புட் வந்து போத் இன்புட் வந்து நமக்கு சேமாக இருந்ததுன்னா அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு இன்புட்டுமே 0 0 அப்படின்னு இருந்ததுன்னா அதனோட அவுட்புட் வந்து 0 ஃபால்ஸ். ரெண்டு அவுட்புட்டுமே வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இதனோட அவுட்புட்டும் 0. ஓகேவா? ஸோ அவுட்புட் வந்து சேமாக இருந்ததுன்னா அதனோட இன்புட் வந்து சேமாக இருந்ததுன்னா அதனோட அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The output is false if both inputs are false or if both inputs are true. ரெண்டு இன்புட்டும் வந்து ட்ரூ அப்படின்னா ட்ரூவாக இருந்தாவோ இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலோ அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும்? நமக்கு ஃபால்ஸாக தான் இருக்கும். Another way of looking at this circuit is to observe that output is 1 if the input are different இன்புட்டாக இருந்ததுன்னா 0 1 or 1 0 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்டாக இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும்? ட்ரூ. பட் 0 if the inputs are same. The logical circuit of XOR gate is. ஸோ XOR கேட்டோட லாஜிக்கல் சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த XOR கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா ரெண்டுமே வந்து ட்ரூ அப்படின்றப்ப நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். அதாவது இன்புட் வந்து சேமாக இருக்கக்கூடாது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டு கேட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு ஃபஸ்ட் அண்டு கேட்டில் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏ டாட் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா பி பாருக்கு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பி பாருக்கு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதனோட அண்டு கேட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிப்போம். சரியா? ஸோ அதாவது இப்போ ஏ வந்து 0 இருக்குது அப்படின்னா பி வந்து 1 இருக்குது அப்படின்னா இப்போ 0 என்னாகும்? 1 ஆயிரும். ஸோ இந்த 1 அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏ டாட் பி பார் அப்படின்றப்ப நமக்கு அவுட்புட் வந்து 1ஆக இருக்கும்.
ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து 0 அப்படின்றப்ப இங்கே என்னவா இருக்கும்? சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ வந்து இந்த இடத்துல என்னவா இருக்கும்? செகண்ட் அண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 0ன்னு இருக்கும். பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 அப்படின்றது என்னவாயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே 0 அப்படின்றப்ப நமக்கு அவுட்புட் என்னவா கிடைக்கும்? 0. ஸோ அப்போ 1ம் 0வும் என்னாகும்? நமக்கு அவுட்புட் வந்து என்னவா கிடைக்கும்? 1ஆ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இந்த கேட் வந்து கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா புரியும். இதில் அண்டு கேட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் கேட் இல்லை. ஓகேவா? ஸோ அண்டு கேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அண்டு கேட் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆர் கேட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2 அண்டு கேட் யூஸ் பண்ணியிருக்கோம், நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கேயே நம்ம இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம், பியோட வேல்யூ எழுதிக்கலாம். 0 0 1 1 0 1 0 1. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ பார் ஃபைன் பண்ணணும். ஏ பார் பி பார் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால ஏ பார் பி பார் வச்சுக்கலாம். 1 1 0 0 1 0 1 0. ஸோ ஃபஸ்ட் அண்ட் கேட் என்னது? ஏ பார் டாட் பி. ஓகேவா? ஸோ ஏ பார் டாட் பி அதாவது அண்டு கேட் அப்படின்றப்ப ஏ பாரையும் இந்த ஏ பாரையும் இந்த ஏவையும் எடுத்துப்போம். ஸோ ஏவோட வேல்யூ ஏ பாரோட வேல்யூ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 1 ஸோ 0 0 1 0 1 0 0 1 0 0. ஓகேவா? ஸோ அடுத்து என்னது? ஏ டாட் பி பாரா நெக்ஸ்ட் ஒன்று. ஸோ ஏ டாட் பி பார். ஸோ ஏ டாட் பி பார் அப்படின்றப்ப ஏ இங்கே இருக்குது, பி பார் இங்கே இருக்குது. ஸோ 0 0 1 0. ஸோ 0 0 1 0. ஓகேவா? ஸோ 0 இங்கே இருக்குது பி பார். ஓகேவா? ஸோ 0 1 0 0 0 0 1 1 1 1 0. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நிமிஷம்ப்பா, ஏ பார் டாட் பி தானே. ஸோ இப்போ 0 1ல் வரும் இந்த இடத்துல. ஓகேவா? சாரி, ஏ பார் பி. ஓகேவா? ஏ பார் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1 தான் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? எக்ஸார் கேட். ஓகேயா? ஸோ எக்ஸார் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப நமக்கு என்ன பார்த்தோம்? எக்ஸார் கேட்டில் ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் என்னவாக இருக்கும்? ஃபால்ஸ். ஸோ இங்கேயும் ரெண்டும் சேமாக இருக்கா? ஃபால்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ அதனால் 1 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸார் கேட்டோட அவுட்புட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புக்கில் டைரெக்டாக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி டேபிள் போட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட்டுக்கு வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ டேபிள் அதுதான். இன் பூலியன் அல்ஜிப்ரா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் ஆர் என்சர்க்கிள்டு ப்ளஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இருக்கு இல்லையா? ஸோ அதை என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா மேலே, இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. த லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் எக்ஸார் கேட் இஸ். ஸோ எக்ஸார் கேட்டோட சிம்பிள் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து எக்ஸார் கேட். ஓகேவா? ஸோ எக்ஸார் கேட்டோட சிம்பிளிஃபைடு கேட் வந்து இதுதான். ஸோ ஏ பி இன்புட், அவுட்புட் வந்து சி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸார் கேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்-நார் கேட். ஸோ எக்ஸ்-நார் கேட் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்-நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எக்ஸார் கேட் ஃபாலோடு பை அன் இன்வெர்ட்டர். சேம் அதே எக்ஸார் கேட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் த இன்புட்ஸ் ஆர் சேம் அண்டு இன்புட் வந்து சேமாக இருந்ததுன்னா அவுட்புட் ட்ரூன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸுன்னு பார்த்தாங்க. ஏன்னா எக்ஸார் கேட்டோட இன்வர்ஸ். ஸோ எக்ஸார் கேட்டோட இன்வர்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா எக்ஸார் கேட்டுக்கு.
ஸோ இன்புட் வந்து சேமாக இருந்தால் ஃபால்ஸுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதனோட இன்வெர்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இதனோட இன்வெர்ஸ் என்ன? இன்வெர்ஸ் அப்படின்னா இதனோட இன்வெர்ஸ் என்னது? 1 0 0 1. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் த அவுட்புட் இஸ் 1 இஃப் த இன்புட் ஆர் சேமாக இருந்ததுன்னா இன்புட் வந்து அவுட்புட் வந்து 1, அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் 0. த லாஜிக்கல் சர்க்யூட் ஆஃப் எக்ஸ்நார் கேட் இஸ், ஸோ எக்ஸ்நார் கேட் வந்து என்னது? ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு நமக்கு எக்ஸ்ஆர் கேட்டோட லாஜிக்கல் சர்க்யூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட லாஜிக்கல் சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதனோட ஒரு இன்வெர்ட்டரை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ் நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் பாரை மாற்றிடுவோம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து எக்ஸ் நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ் நார் கேட் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் பாரை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸோ டிமார்கன்ஸ் லாவை பேஸ் பண்ணி இதை வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதனோட அவுட்புட், எக்ஸ்நாரோட கேட்டோட அவுட்புட். ஓகேவா. ஸோ இதனோட கேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏபி அப்படி இருக்கும். ஸோ இந்த பபுள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து பபுளாக யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ இதை வந்து என்னென்னா டாட் என் சர்க்கிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் நார் கேட். ஓகேவா. யூஸிங் டி மார்கன்ஸ் தியரம் இன் பூலியன் அல்ஜிப்ரா டாட் ஆர் இன்க்ளூடட். டாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ் நார். ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட்டை வச்சு சர்க்கிள் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ் நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ எக்ஸ் ஆர் கேட் அப்படின்னா ஏ ப்ளஸ்ஸை வச்சு என் சர்க்கிள் பண்ணியிருப்போம். எக்ஸ் நார் கேட் அப்படின்னா டாட்டை வச்சு என் சர்க்கிள் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனோட சிம்ப்ளிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் ட்ரூத் டேபிள் பாருங்கள். இன்புட் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் அப்படின்றப்ப. ஸோ இங்கேயே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இட் அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் த இன்புட் ஆர் சேம். ஸோ இன்புட் ஆர் சேமாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும்? அவுட்புட் இஸ் ட்ரூ த இன்புட் ஆர் சேம். ஸோ இன்புட் சேமாக இருக்கா? 0 0 இருக்கனால இன்புட் ட்ரூ. 1 1 சேமாக இருக்கா? ஸோ அதனால் இன்புட் வந்து ட்ரூ. அதர்வைஸ் எல்லாமே வந்து ஃபால்ஸ். ஸோ அதனால் ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். Using combination of logic gates, complex operations can be performed. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த கேட்ஸ் யூஸ் பண்ணி. இன் தியரி தேர் இஸ் நோ லிமிட் டு த நம்பர் ஆஃப் கேட்ஸ் தட் கேன் பி அரேஞ்ச் டுகெதர் இன் எ சிங்கிள் டிவைஸ். பட் இன் ப்ராக்டிஸ் தேர் இஸ் ஏ லிமிட் டு த நம்பர் ஆஃப் கேட்ஸ் that can be packed into a given physical space. Array of logic gates are found in digital integrated circuits. ஸோ டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் வந்து நிறைய கேட்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? டிசைன் பண்ணியிருப்போம், பேக் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து நிறைய நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேட் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியாப்பா. ஸோ அடுத்தது தியரம்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ பூலியன் அல்ஜிப்ராவோட தியரம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தியரம்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 மார்க் வந்து நமக்கு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி டிமார்கன்ஸ் தியரம் வந்து நம்ம படிச்சிருப்போம். சேம் அதே தான். ஓகேவா. ஸோ ஐடென்டின்றது ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ டாட் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏ டாட் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றப்ப ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்குன்னா ஏவோட வேல்யூ 0 அப்படின்னா ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏவா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 0 ப்ளஸ் 0 வந்து என்னவாக இருக்கும்? ஏவாக இருக்கும். சப்போஸ் ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ 1 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஏ தான் அவுட்புட் கிடைக்கிது. ஸோ அதான் வந்து ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ டாட் 1. அப்போ 0.1 ஏவோட வேல்யூ 0 அப்படின்னா 0.1 0. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1.1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஏ ப்ளஸ் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1. ஏ டாட் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனோட இன்வர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
மல்டிப்ளிகேஷனில் 0வாக இருக்கும், அடிஷனில் வந்து 1ஆக இருக்கும். ஸோ இந்த லாஸ் எல்லாமே வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான். ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து நமக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதியே படித்தே ஆகணும். சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஜிக் கேட்ஸ் அண்டு தேர் கரஸ்பாண்டிங் ட்ரூத் டேபிள்ஸ். ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதுக்கான டேபிள்ஸ் கேட் அண்டுனா இப்படி இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரூத் டேபிள் ஆர் கேட் அண்ட் தென் நாட் அண்டு எக்ஸ்னாரு எக்ஸ்ஆரு அண்ட் தென் நார் கேட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஞாபகம், இந்த டேபிள்ஸ் வந்து மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் லாஜிக்கல் கேட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஆல்.